நண்பர்களே, பிரபுவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தயவு செய்து நாங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம், முன்னே வாங்க, தயவு செய்து வாங்க. விளையாபதியுடைய குடும்பத்தை சார்ந்த தோழர்கள் தயவு செய்து முன்னே வாருங்கள். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இல்ல நிக்கணும், நீங்க நிக்கணும், அமர்வதற்கு இல்லை, நிக்கணும். ஐயா வாங்க. தயவு செய்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் சார்பாக உங்கள் இரு குடும்பங்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் தலை வணங்குகிறோம். அனைவர் சார்பாகவும் இதை நான் கூறுகிறேன். மேடையில் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டே என்கிட்ட தியாகம் சொல்லிக்கிட்டே இருந்தார். காரணம், இது போன்ற நேரத்தில் ஒதுக்கி குனிந்து மயந்து தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் நிமிர்ந்து இதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நிற்கிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம் என்று முதலில் கைத்தட்டி உங்களை நாங்கள் தைரியப்படுத்த விரும்புகிறோம். இது ஏதோ காஞ்சிபுரத்தில் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக மட்டும் இருக்காது. தமிழ்நாட்டில் தியாகு கூறியது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இங்கே நடந்த இந்த இரண்டு நபர்களுக்கு ஏற்பட்ட இந்த சித்திரவதை சார்ந்த ஒரு பிரச்சாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டமாக கொண்டு செல்வோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியேற்கிறோம். காரணம், மேடை போட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்காது. இது ஒரு இயக்கமாக மாறி, எப்படி பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு தமிழகம் முழுவதும் பேசப்பட்ட வழக்காக மாறி அரசியல் ரீதியான அழுத்தம் கொண்டு வந்ததோ, அதே அழுத்தம் கண்டிப்பாக உங்க இரண்டு குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடூர வெவ்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக கண்டிப்பாக சித்திரவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி மட்டுமல்ல, அவர்கள் இருவருக்கும் நீதி பெறுகின்ற ஒரு பேர் இயக்கமாக கண்டிப்பாக நாம் கூட்டாக செயல்பட்டு கொண்டு வருவோம் என்று உறுதியேற்கிறோம். நன்றி. அமருங்க. நண்பர்களே, மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக கடினமான நேரத்தில் ஜெசி மிக சிறப்பாக கூறினார். ஒரு 500 பேர் அன்னைக்கு திரண்டிருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காது என்று. ஆம், அது உண்மைதான். ஆனால் அந்த சித்திரவதையில் நடந்த அந்த இடத்திற்கு சென்று தோழர்களை கூட்டிட்டு போய் இப்ப காட்டினார். முதல்ல அந்த தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் மிக அசிங்கமான ஒரு இடம். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. பொதுமக்கள் அணுக முடியாத ஒரு இடம். அதுக்கப்புறம் தாண்டி போனீங்கன்னா போலீஸ் குவார்டர்ஸ் ஆரம்பிக்குது. போக போக தொடர் இருட்டிக்கிட்டே போகுது. போலீஸ் குவார்டர்ஸ் வரும், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் குவார்டர்ஸ் வரும், அப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் குவார்டர்ஸ் வரும். இதுக்கு நடுவுல பழைய கட்டிடங்கள் 1-2 இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த புரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இதுல எந்த அறையில் அவரை வைத்து, எந்த கட்டிடத்தில் வைத்து அவர் சித்திரவதை செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் போட்டோ எடுத்தோம். போகும்போதே சொன்னார், அங்க ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, மூக்க பிடிச்சிட்டு போகணுன்றது. நமக்கு மூக்க பிடிச்சிட்டு போகணும்னா அதே இடத்தில் இவர்கள் இருவரையும் வைத்து, 2 பேரையும் அதே கட்டிடத்தில் வைத்து, எந்த ரூம்ல யார் இருக்காங்க அவங்க இருவரும் சந்திக்க முடியாமல் இந்த கொடூர சித்திரவதை செய்தார்களே, அந்த உதயகுமார், அந்த மணிமேகலை, ஜெயவேல் வகைரா இவர்களுக்கு தண்டனை பெறாமல் நாம் விட்டுவிட மாட்டோம் என்பதுதான் கூட்டு இயக்கத்தின் சார்பாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி. பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. பேசப்பட்ட விஷயங்களுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. நான் 2-3 விஷயங்களை மட்டும் நடவடிக்கைக்காக கண்டிப்பாக எடுப்போம் என்ற விஷயத்தை குடும்பத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் கூட்டு இயக்கத்தின் சார்பாகவும் கூற விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கண்டிப்பா நம்ம விடக்கூடாது. சரவணன் தப்பிச்சிட்டாரு. எங்க சாத்தாங்குளத்துல சரவணன் தப்பிச்சிட்டாரு. சரவணன் தப்பிப்பதற்கும் பலர் பணி செய்தார்கள். பாரதிதாசன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய அறிக்கை முழுமையான அறிக்கை. ஆனால் சரவணன் தப்பிச்சு விட்டார். இந்த ஊர் மேஜிஸ்ட்ரேட் யார் என்று தெரியவில்லை. இந்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சிறார் நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் இதை கண்டிப்பாக சட்ட ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறோம்.
காரணம், காஞ்சிபுரத்தில் உங்களால ரிமாண்ட் பண்ண முடியல, வக்கில்ல உங்களுக்கு. காஞ்சிபுரத்தில் பிடிச்சு காஞ்சியில சித்திரவதை செய்து மறைமுகமாக ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று சித்திரவதை செய்து முதல் நாளே எல்லா காவல் நிலையத்திற்கும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்டு, சிறைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு கடிதங்கள்லாம் உடனடியாக போய்விட்டது. குடும்பத்திற்கு நம்பிக்கை வருவதற்கு முன்பே செய்யப்பட்ட செயல்கள் இது என்பதை நான் மிக தாழ்மையுடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கேயும் ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தல, எல்லாத்திலையும் உச்ச நீதிமன்றத்துடைய சிசிடிவி கேமரா தீர்ப்பை பயன்படுத்தினோம். என்ன சொன்னோம்னா, எங்களுக்கு காப்பி கொடுங்க, முதல்ல காப்பியை பாதுகாவுங்க, இது நீங்க பாதுகாக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களுக்கு எதிராக செல்லும் என்று எல்லா இடத்திலும் நாம் கேட்டு, 2 குடும்பங்கள் சார்பாக அவர்களுக்கே தெரியும் இந்த மனு போயிருக்கு என்று தெரியும். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் செய்கின்ற அந்த நேரத்தில் இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பதற்கு முன்பு தமிழகத்தில் அமலாக்கத்தில் இருப்பது ரிமாண்ட் அட்வொகேட். இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி நொண்டி சாக்கு சொல்றாங்கன்ற காரணத்தினால், லே எக்ஸ்கியூசஸ் கொடுக்கிறாங்கன்றனால இலவச சட்ட உதவி ஆணைக்குழு ஒவ்வொரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பதற்கு முன்பு ரிமாண்ட் அட்வொகேட் பார்க்க வேண்டும். அந்த ரிமாண்ட் அட்வொகேட், இங்க யாரெல்லாம் பிராக்டிசிங் லாயர்ஸ் இருக்கீங்க, காஞ்சிபுரத்தில் வந்து கண்டிப்பா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சார்பாக பேப்பர் அளவில் அட்லீஸ்ட் சில அட்வொகேட்ஸ் ரிமாண்ட் அட்வொகேட் போட்டிருப்பாங்க. செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா செங்கல்பட்டு ரிமாண்ட் அட்வொகேட்ஸ் வருவாங்க. இந்த 2 ரிமாண்ட் அட்வொகேட்ஸ் பார்த்து, காஞ்சிபுரத்தில் நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை போறதுக்கு முன்னாடி ரிமாண்ட் அட்வொகேட்டுக்கு நீங்க தகவல் கொடுத்து, ரிமாண்ட் அட்வொகேட் பார்த்து, ரிமாண்ட் அட்வொகேட் கிட்ட முதல் கட்டம் இது போன்ற காயங்கள் இருக்கு என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ரிமாண்ட் அட்வொகேட் ஓரளவுக்கு தரமுள்ள ஒரு வழக்கறிஞர் போலீஸ் தூரத்தில் நின்றான்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கும். மேஜிஸ்ட்ரேட்டை போறதுக்கு முன்னாடியே ஒரு ரிமாண்ட் அட்வொகேட் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இது இந்த வழக்கில் நடத்தப்படவில்லை. அதுக்காக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஃபுல் பர்டன் மேஜிஸ்ட்ரேட் போய் நிக்குது. ரிமாண்ட் அட்வொகேட் மட்டும் பார்த்திருந்தா ரிமாண்ட்காக இவங்களுக்கு இவ்வளவு காயங்கள் இருக்கு, நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது இங்க நடக்கவில்லை என்று கூற விரும்புகிறேன். இரண்டாவது, மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர் பண்ணுவதற்கு முன்பு ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்க வேண்டும். இவர்கள் ரிமாண்டுக்கு மெடிக்கலி ஃபிட், இவங்க மருத்துவர்கள் இருவரும் ஒளிஞ்சாங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் வளையாபுரியுடைய வழக்கில் வந்து கண்டிப்பாக ஒளிஞ்சாங்கன்னு அர்த்தம். பிரபு வந்து இந்த மருத்துவமனையில் இருக்காரு, மற்ற வளையாபுரி வந்து ஆஜர்படுத்தப்பட்டார். அதனால கண்டிப்பா அந்த மருத்துவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை இந்த வழக்கில் எடுக்க வேண்டிய அவசியம். தியாகு மிக சிறப்பாக கூறினார், சாத்தாங்குளம் வழக்கில் அது ஒரு குறைபாடு. இவாஞ்சலின் என்ற ஒரு மருத்துவர் தான் சாத்தாங்குளம் பிஹெச்சியில் அவங்க ஆஜர்படுத்தப்படும் போது 2வது முறை அந்த ஆடைகளை மாற்றி அந்த ரத்த கரத்துடன் இந்த ஆடைகளை அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்ல போட்டுட்டு தான் உள்ளார போறாங்க 2 பேரும். இது நடந்தது. ஆனா அவங்க 2 பேரும் எங்கேயும் குற்றவாளிகளாக நிறுத்தப்படவில்லை. சரி, வழக்கு போக வேண்டும், இந்த நேரத்தில் நம்ம இடையூறு பண்ணக்கூடாது என்ற காரணத்திற்காக விட்டோம். இங்க கண்டிப்பாக மருத்துவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுத்து இறுதியாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஏன் பண்றாருன்னா, அவர் காஞ்சிபுரம் தரம் இல்லை. காஞ்சிபுரத்தில் தரமான மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்காங்க, காஞ்சிபுரத்தில் தரமான நீதிபதிகள் இருக்காங்க. மனித உரிமை பத்தி உயர் நீதிமன்றத்தில் பேசலாம், மனித உரிமை பத்தி உச்ச நீதிமன்றத்தில் பேசலாம். ஆனா மனித உரிமை நிஜமாக்குகின்றவர்கள் யார் என்றால், இந்த காஞ்சி போலீஸ் பயப்படுகின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் பயப்படுறாங்க. பாத்தீங்களா? காரணம், அவர்கள் மனித உரிமையை மதிக்கக்கூடியவர்கள். காரணம், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி நேர்மையானவர், இது போன்ற விஷயங்களை அனுமதிக்க மாட்டார் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் வேற வழி இல்லாமல் தள்ளப்பட்டு செங்கல்பட்டுக்கு கொண்டு போறாங்க. இதை கண்டிப்பாக கேள்வி, இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எப்படி ஏத்துக்கிட்டார்? யார் அனுமதி கொடுத்தார்? எப்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ரிமாண்ட் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு, அது ஒரு ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டு சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் டியூட்டி ரவுண்ட்ஸா இருந்தா கூட எப்படி ஏற்றுக்கொண்டார்? அப்ப இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு, பயங்கரமான தவறு நடந்திருக்கு. தனியாக உயர் நீதிமன்றம் இந்த தலையீடு செய்வதற்கு தலையீடுகள் கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க கேட்பீங்க, இதெல்லாம்
செஞ்சு ஏதோ சாதனைகள் இருக்கான்னு கேட்பீங்க. கோயம்புத்தூர்ல செப்டம்பர் மாசம் போன வருஷம் யாருக்கும் தெரியாத ஜெயக்குமார் என்ற ஒரு ரெட் டாக்ஸி டிரைவர், இதெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? ரெட் டாக்ஸி தான் அது பேரு. ரெட் டாக்ஸி டிரைவரை ஏதோ ஒரு பொய்யான வழக்கில் விசாரிக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு பாலகிருஷ்ணன் தலைமையில் செயல்படுகின்ற காவல்துறை, பாலகிருஷ்ணனுக்கு பலருக்கு நெருக்கமானவராக இருக்கலாம், ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் அவரிடம் பேச முடியவில்லை. காரணம், அப்படிப்பட்ட சம்பவம் அவருடைய ஜூரிடிக்ஷனில் நடந்த பிற்பாடு தொடர்ந்து அவரிடம் நான் வேணும்னே இதை சொல்றேன், பேர் சொல்லி சொல்வதற்கு காரணம் எங்களை போன்றவர்கள் தரமானவர்கள் என்பதை கூற விரும்புகிறேன். நாங்கள் எங்கேயும் தவறான குற்றத்திற்காக நிற்க மாட்டோம், ஆனால் நின்னால் கடைசி வரைக்கும் நிற்போம். அவர் மேல் என்ன குற்றம் என்று பார்க்க மாட்டோம். அவர் உண்மையான ஒலையாபரியோ பிரபுவோ எதிலையோ ஈடுபட்டிருந்தால் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சித்திரவதை பொறுத்தவரை இறுதி வரை நிற்போம் என்ற அதே நிலைப்பாடை ஜெயக்குமார் வழக்கில் எடுத்தோம். ஜெயக்குமார் இதே போன்று 17 டயாலிசிஸ், 1 2 இல்ல 17 டயாலிசிஸ் செய்யப்பட்டு உயிர் காக்கப்பட்டு ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்து மருத்துவமனையில மிக மோசமான நிலையில் இருக்கும் போது அவருடைய தாயார் தனலட்சுமி சுதாராமலிங்கம் வழக்கறிஞர் மூலமாக உயர் நீதிமன்றத்தில் இன்று நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசர் டாக்டர் ஜெயச்சந்திரனுடைய நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர் ஓபன் கோர்ட்ல கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவர் உயிரோடு இருக்காரா? இருக்காருன்னு சொல்லல, டிஸ்மிஸ்ட். ஆனால் கூட்டு இயக்கம் அமைதியாக இருக்கவில்லை. அதே தனலட்சுமியை 2 வாரத்திற்குள் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஜெயக்குமாரை ஜாமீனில் எடுத்து அவருக்கு முதல்ல கொடுத்த கண்டிஷன் வால்பாறையில் இருந்து. அவன் வால்பாறைக்கு மட்டும் தம்பி போயிருந்தானா அவனை வால்பாறையில் போட்டு முடிச்சிருப்பாங்க, உருட்டி இருப்பாங்க. நாங்க அடுத்த நாள் கண்டிஷனை மாத்தி அவருடைய உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவரை சும்மா இப்படியா விட்டுட்டா, இப்ப இங்கெல்லாம் அந்த குடும்பங்களை காப்பாற்ற நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, கோவையில் அது போன்ற ஒரு சூழல் இல்லை என்று பயந்து அந்த குடும்பத்துடைய பாதுகாப்பிற்காக ஜெயக்குமார் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக வால்பாறை கண்டிஷனை மாற்றி மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் டெய்லி 2 முறை கையொப்பம் போடுவதற்கு ஆர்டர் மாற்றி எங்க அலுவலகத்தில் அவரை வைத்திருந்தோம். எத்தனை மாசம்? ஒரு 3-4 மாசம் வைத்திருந்தோம். தொடர்ச்சியா காலையில சாயந்தரம் ஆபீசர் மாதிரி போயிட்டு கரெக்டா 10 மணிக்கு கையெழுத்து போட்டு சாயந்தரம் 5 மணிக்கு போய் கையெழுத்து போட்டு வந்துருவார். அப்புறம் கண்டிஷன் ரிலாக்ஸ் ஆகி வாரத்துக்கு ஒரு முறை இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா, நாளை காலையில துரம் வருவார், 10 மணிக்கு கையெழுத்து போட்டுட்டு போவார். உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு வழக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் யார் என்றால், தமிழகத்துக்கு தலைமை நீதிபதியாக வருவதாக இருந்த ஜஸ்டிஸ் எஸ் முரளிதர் தான் அவருக்காக வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரிசா உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் முரளிதர் அவருடைய வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழக்குல எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கியிருக்கோம், எல்லா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் கேட்டிருக்கோம். இப்ப நாம என்னதான் பேசணும், அந்த ரிமாண்ட் அட்வொகேட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரிமாண்ட் அட்வொகேட் யாரு என்று லீகல் எய்ட்ல இருந்து லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. லீகல் எய்ட்ல அந்த ரிமாண்ட் அட்வொகேட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கோவை காட்டூர் சரவணப்பட்டி காவல் நிலையத்துல உங்களுக்கு ஒரு வழக்கு வந்துதானே, என்ன சரவணப்பட்டி காவல் நிலையத்தில் எனக்கு ஒன்றும் கேட்கவில்லை என்று ரிமாண்ட் அட்வொகேட் பதில் கொடுத்திருக்காரு. தொகுப்பு மட்டும் ஒரு 500 பக்கம் இருக்கும். இந்த 500 பக்கத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் போட்டோம். நீங்க நம்புவீங்களா? நம்ம போலீஸுடைய தரம் எவ்வளவு மோசம்னா, உச்ச நீதிமன்றத்திற்கு கவுண்டர் போட்டது சரவணப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஆர் காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். ஒரு உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் போடுறது ஒரு இன்ஸ்பெக்டர் போட வைக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்பி போலீஸ் இருக்க முடியுமா? இவங்களெல்லாம் நம்பி நீங்களும் நானும் இருக்க முடியுமா? கேவலம் இல்ல. போன ஹியரிங்ல உச்ச நீதிமன்றத்தின் முன் டாக்டர் முரளிதர் எடுத்து சொன்னது, யார் கவுண்டர் போட்டிருக்காங்கன்னு பாருங்கன்னு. உச்ச நீதிமன்றம் தூக்கி எறிந்து விட்டு கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு குறைவாக யாருமே இங்க வந்து கவுண்டர் போடக்கூடாது, அவர் தான் போடணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜெயக்குமார் உயிருடன் இருக்கிறார். ஜெயக்குமார் அதுக்கப்புறம் தைரியம் ஊட்டி அவருடைய 12ஆம் வகுப்பு பரீட்சையை முடிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தவனை படிக்க வைத்து 12ஆம் வகுப்பை பாஸ் பண்ணி இப்போ ஓபன் யூனிவர்சிட்டியில அவன் டிகிரி படிப்பதற்கு தயார் நிலையில் அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் நின்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான இளைஞராக இருக்கிறார்.
ஆகவே சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களை அப்படியே தெருக்களை விடுகின்ற ஒரு அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு இது இல்லை என்பதை எடுத்துக் கூற விரும்புகிறேன். 17 டயாலிசிஸ், 1 2 இல்ல 17. சைலேந்தர் பாபுடைய 41 கட்டளைகளை கூறினார். சொல்லும் போதே சொல்லிட்டார் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு. அவர் டிசியாக அண்ணா நகர் டிசியாக கே கே நகர் அண்ணா நகர் கே கே நகருடைய டிசியாக இருக்கும் போது 2002ஆம் ஆண்டு ஆக்கு சுப்பிரமணியம் என்று சென்னையில் கூட்டம் நடத்துவர்களுக்கு எல்லாருக்கும், பொதுக்கூட்டம் நடத்துவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இறுதியில் ஒரு புத்தக ஸ்டால் வச்சிருப்பார் ஆக்கு சுப்பிரமணியம். அவரை கூட்டிட்டு போய் அசோக் நகர் காவல் நிலையம் என்று கருதுகிறேன் வச்சு ஒரு தூண்ல கால மடக்கி அப்படியே பின்னாடி கட்டி இந்த போன்ஸ் எல்லாம் உடைஞ்சு பயங்கரமான சித்திரவதை செய்து பல கால் முறிவுகள் ஏற்பட்டு அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில, தனியார் மருத்துவமனையில காவல்துறையே டிசி தலைமையில அவருக்கு எல்லா சிகிச்சையும் கொடுத்து கொண்டு எங்களுடைய அமைப்பின் சார்பாக அவரை சந்திப்பது காலை 3 மணிக்கு. ஏன்னா அப்பதான் நர்ஸ் தூங்குவாங்க. நீங்க அது வரைக்கும் நர்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க ஒரு 2:30 மணி வரைக்கும். அப்புறம் ஒரு 4 மணிக்கு தான் மறுபடியும் ஆக்டிவா ஆவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஒரு டைம் கிடைக்கும். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் பணி செய்து கொண்டிருந்த டைட்டி ஆல்பர்ட் என்பவர் அவரை சந்தித்து தைரியமூட்டி இந்த செய்தியை ஃபுல்லா அவர்கிட்ட வாங்கி வெளியே கொண்டு வந்த பிறகு போலீஸ் பயந்து, சைலேந்திர பாபு பயந்து அசோக் நகர் அவர் பேர் என்ன தம்பி ஆக சுப்பிரமணியனை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் கும்பிட்டார்கள். தயவு செய்து எங்க பையன் உயிரோடு இருக்கிறான், எங்க பையனுடைய உயிர் போகவில்லை, தயவு செய்து நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று. ஆக்கு சுப்பிரமணியம் வெளியே வந்தார். ஆக்கு சுப்பிரமணியன் நம்பிக்கை வைத்து மதுரைக்கு வந்தார். ஆக்கு சுப்பிரமணியனுக்கு மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் முழுமையாக எல்லா சர்ஜரியும் மறுபடியும் செய்து அவர் முழுமையான மனிதராக நின்று நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து எந்த தொழில் செய்தாரோ அதே தொழிலை செய்வதற்கு அவருக்கு ஒரு 2 சக்கர வாகனத்தை உலக OMCT வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் உதவி செய்து ஒரு 2 வீலர் அவருக்கு கொடுத்து அது பின்னேல ஒரு பெட்டியை கொடுத்து அந்த பெட்டியில் ஒரு புஸ்தகம் போட்டு அந்த புஸ்தகத்தை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் வாடகைக்கு எடுத்து ஆக்கு சுப்பிரமணியம் அவருடைய தொழிலை அதே நகரத்தில் அதே மாண்புடன் செய்வதற்கு நம்மை போன்றவர்கள் கூட்டாக பணி செய்தோம். 2023ஆம் ஆண்டு ஆக்கு சுப்பிரமணியத்துக்கு உயர் நீதிமன்றத்தில் 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு ஆர்டர் ஆகி சென்ற மாதம் அந்த 20,000 ரூபாய் வந்து 20 லட்சம் ரூபாய் 21 லட்சம் ரூபாயாக அவர் பெற்றிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். இது ஏதோ அவருக்கு காசு போடுதுன்றது முக்கியம் இல்லை. அவர் மாண்பை பாதுகாப்பதற்கு பலர் பல இடங்களில் பல தியாகங்கள் செய்து அவரை தொடர்ந்து நிற்க வைத்து சில நாட்களுக்கு முன்புதான் அவரை நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் பார்க்கும்போது அவருடைய முகத்தில் முதல் முறையாக சிரிப்பை பார்த்தேன். காரணம் அந்த நஷ்டஈட 22 வருஷத்துக்கு அப்புறம் கையால் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், உங்களை நடுத்தெருவில் விட்டு செல்கின்ற நீங்க 20 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்காக நீங்கள் வரவில்லை, மாண்பிற்காக வந்திருக்கிறீர்கள். அந்த மாண்பை பாதுகாக்கின்ற பொறுப்பு இந்த கூட்டு இயக்கத்தினுடைய பொறுப்பு என்ற இந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காவல்துறைக்கு கேவலமாக இருக்கு எனக்கு பேசுவதற்கு தியாகு பேசுற பிற்பாடு விஷயங்களுக்குள் பேசுவது சரியாக இருக்காது. நீங்களாம் மனுஷங்களா? நான் கேட்கிறேன், உதயகுமார் நீ ஐபிஎஸ் தான் படிச்சிருக்கியா? தமிழ்நாடு அரசு போலீஸ் வெல்பீயிங்காக வெவ்வேறு திட்டங்கள் மன அழுத்தங்களின் காரணமாக டாக்டர் சிஆர்எஸும் நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய மென்டல் நிம்ஹான்ஸ் எல்லாம் இணைந்து ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆபீசருக்கும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்கும் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஜெயக்குமாருக்கு நடத்தினீர்கள், உதயகுமாருக்கு நடத்தினீர்களா? மென்டலா ஸ்டேபிளான ஒரு ஆளா? அரக்கால் சட்டை மாட்டிக்கிட்டு அந்த பல்வீர் சிங் பல்புடுங்கி பல்வீர் சிங் எப்படி இருந்தானோ அதனுடைய இன்னொரு வருஷம் தான் உதயகுமார் என்று வருத்தத்துடன் கூடுகிறேன். நான் கேட்கிறேன், காவல்துறையை எல்லாரையும் தியாகோ நாங்களும் ஒரே பாஸ்கெட்ல போட்டு நாங்க பேசுபவர்கள் கிடையாது. நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், தரமான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய பெருமையை பெற்று ஓய்வில் இருக்கக்கூடிய பல ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள், பணியிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எந்த எங்களுடைய கடுமையான வார்த்தைகள் அவருக்கு பொருந்தாது, கண்டிப்பாக பொருந்தாது. வாகனத்தில் இந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது கல்விமணி ஒரு குறிப்பிட்ட வழக்கு சம்பந்தமாக ஒரு பகுதியில், தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் நடந்த சம்பவத்தை கூறினார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூத்த காவல்துறை அதிகாரிக்கு
அவரிடமிருந்து பெற்ற அந்த மெசேஜை அதிகாரிக்கு அனுப்பி ஒரு 5 நிமிடத்தில் நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறினார். கார் வந்துட்டு உள்ளார எப்படி வருதுன்னு தெரியாம ஒரு இடத்துல பார்க் பண்ணி இருந்தோம். டிஎஸ்பி இஸ் என்கொயரி, அரெஸ்ட் பண்ண போறோம், எஃப்ஐஆர் போட்டாச்சு, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ண போறோம், கூடிய சீக்கிரத்தில் அவன் கைதாவான் என்ற செய்தி சொன்ன உடனே பேராசிரியருடைய மகிழ்ச்சியை பார்த்திருக்கணும். நான் 2 நாளா தூங்கவே இல்லை இந்த விஷயம் என்றார். அது போன்ற அதிகாரிகள் இருக்கும்பொழுது அவர்களுடன் இணைந்து பணி செய்ய தரம் வாய்ந்தவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் என்று பதிவு செய்கிறோம். ஆனால் உதயகுமார் போன்ற திருடர்கள், அந்த கோஷ்டியை சார்ந்தவர்களுக்கு எதிரியாக நிற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எதிரியாக நிற்கக்கூடிய வீரம் உள்ளவர்கள் நாங்கள் என்று கூற விரும்புகிறேன். நீ என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க, சித்திரவதை செய்த சம்பவங்களுக்கு தாண்டி என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்க, என்ன கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கீங்க? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதே வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? தியாகு சொன்னார், நீ ரவுடி போல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு நீ ரவுடி ஆகணும். உதயகுமார் ஒரு சட்டை கழட்டிட்டு நீ வா, நீ நானும் நம்ம பேசுவோம். அதுதான் தரம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து ஒரு லீடர்ஷிப் கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்தில் ஏஎஸ்பியாக நீ கூட்டத்துக்கு வரும்போது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கேட்கிறார், காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கீங்களா, இன்னும் அந்த உதயகுமார் கேஸா அப்படின்னு. நான் கேட்கிறேன், ஐபிஎஸ் ஃப்ரெட்டர்னிட்டி, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன், நீங்க எதுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கீங்க? ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் மனசாட்சிக்கு பதில் சொல்லுங்கள். இது போன்ற நபர்கள் உங்களுடைய பெயரையும் கெடுக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய மாண்பையும் கெடுக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், ஓய்வு பெற்ற அந்த டிஜிபி ரவி என்ன தகுதியோட பேசினார் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த என்கவுண்டர் சம்பந்தமாக? 2006 அந்த குறிப்பிட்ட நபர் என்னுடைய ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க. உனக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ ஒரு பென்ஷனர் என்று மறந்து விடாதீர், நீ ஒரு பென்ஷனர் என்று மறந்து விடாதீர். இந்த மாவட்டத்தில் கொஞ்ச நாட்களாக போட்டிருந்த வெள்ளதுரை ஓய்வு பெற்றது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் சஸ்பென்ஷன் வைத்தது அமுதா ஐஏஎஸ் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் கடைசி நாள் அமுதா அதை வித்ரா பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்று தெரியும். அந்த ஆளுடைய வாக்குமூலத்தை நான் கையில் வைத்து வாதாடி இருக்கிறேன், தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். மதுரையில் கொலை செய்த இருவருக்காக 2010 தொடர்ந்த வழக்கு 2024 இப்ப தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இறுதி வரை விடமாட்டோம் என்று நான் உதயகுமாருக்கு சவால் விட விரும்புகிறேன். நாங்கள் இது போன்ற விஷயங்கள் எதை கண்ணை மூடிட்டு ஓட்டிட்டு போயிடும் நினைக்காதீங்க. மற்றவர்களை கூட நாங்கள் சில நேரத்தில் விட்டுவிடுவோம், சாதாரண அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களை விட்டு விடுவோம் என்று நினைப்போம். ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய நீ கண்டிப்பாக தலை குனிய வேண்டிய ஒரு நாள் வரும். அது காஞ்சியில் ஒரு பெரிய மக்கள் இயக்கம் மூலமாக வரும். தமிழகத்தில் இதற்காக ஒரு மக்கள் இயக்கத்தை கூட்டு இயக்கம் கொண்டு செல்லும் என்று அந்த உதயகுமார் அவர்களுக்கு கூறுகிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீ எது வேணுமாலும் செஞ்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பேய் மாறி துரத்தி ஊரை விட்டு விரட்ட வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக தூங்க மாட்டோம் என்ற இந்த நேரத்தை நான் கூற விரும்புகிறேன். அவர்களுக்கு தெரியும். ஆமா, காஞ்சியில தான் பிரேம்குமார் இருந்தார். பிரேம்குமாரை எப்படி அனுப்பணும்லாம் தெரியும். பிரேம்குமார் எங்களையே கைது பண்ணவர். அதனால என்ன, பிரேம்குமாரை கடைசி வரைக்கும் விரட்டினத காஞ்சி மக்கள் மறக்க மாட்டீர்கள். அடுத்தவன் இப்போ உதயகுமார் என்று மறக்காதீர்கள். நான் கேட்கிறேன், உங்க பாராளுமன்ற உறுப்பினர் யார்? சொல்லுவோமா? டிஆர் பாலு இல்லையா? ஓஹோ, லேசா அப்படி போயிடுச்சா? நான் டிஆர் பாலு நினைச்சுதான் கேட்டேன். ஆனா அந்த பக்கம் போயிடுச்சு, கொஞ்சம் சில கிலோமீட்டர்ல தாவிட்டார். சரி, என்ன தொகுதியா இருந்தாலும் ஆளும் கட்சி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு என்று கூற விரும்புகிறேன். தயவு செய்து நாங்கள் கட்சி அரசியலுக்குள் இறங்கவில்லை. அது எங்களுடைய வேலை கிடையாது, அது எங்களுடைய வேலையே கிடையாது. ஆனால் ஒரு ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய உறுப்பினருக்கு இது போன்ற ஒரு கொடூர சித்திரவதை நடந்திருக்னால் முதல்ல தரக்கூடிய வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை பொறுப்புடன் நிதானத்துடன் கோபம் இல்லாமல் எடுத்துரைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இதுக்காக நாங்க ஏதோ டிஎம்கேக்கு எதிரானவர்கள் என்று யாரும் நீங்க சாயம் பூசி உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்லை. தலைக்குழிய வேண்ட வேற யாரும் கிடையாது. காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். உங்க ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு என்ன தெரியாதா? அவர் அடுத்த எக்ஸ்பர்ட், அவர் அடுத்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட். எங்க ஊர்ல கமிஷனரா இருந்தாரு.
அவர் செய்த சாதனைகளை நான் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்காக நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க அருணை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்களே, முதலமைச்சரை கேட்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வழக்கு நடந்த பிற்பாடு கமிஷனர் ஆஃப் போலீஸை மாத்துறீங்க, கமிஷனர் ஆஃப் போலீஸை மாத்துனீங்க, அருணை கொண்டு வந்தீங்க, இன்னும் 2 பேர் மாத்துனீங்களே உங்க ஊர்ல. ஏன், எதுக்கு 2 அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸை மாத்துனீங்க? அஸ்ரா கர்கே, சென்னையில் இருக்கக்கூடிய அஸ்ரா கர்கே சென்னையில் இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனரா இருந்தவரை சென்னையுடைய நார்த் ஐஜியாக எதுக்கு மாத்தினீர்கள்? என்னையா விஷயம்? 2 வருஷம் ஆச்சா? அவர் ஒரு ஆபரேஷனல் ஆபீசர், ஆபரேஷன் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் யாரா இருந்தாலும் 2 வருஷம் மாத்தக்கூடாது. எதுக்கு அடிஷனல் கமிஷனர் அஸ்ரா கர்கே சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சென்னையில இருக்கக்கூடிய நார்த் ஜோனுக்கு பொறுப்பா போட்டீங்க? சரி, சவுத்துல அடிஷனல் கமிஷனர் இருந்த சின்ஹாவை அங்க இருந்து உடனடியாக மதுரைக்கு எதுக்கு அனுப்புனீங்க? ஐஜி சவுத்தா எதுக்கு அனுப்புனீங்க? உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய மனித உரிமைகளை மதிக்கக்கூடிய காவல்துறை உனக்கு தேவையில்லை. உனக்கு அபாண்டமாக நீ இடுகின்ற கட்டளைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு தேவை என்ற காரணத்தினால் அவர்களை வெளியே நீக்கி உனக்கு வேண்டிய கமிஷனரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் திருவங்கடத்தை நீங்கள் என்கவுண்டர்ல போட்டீங்க. அந்த என்கவுண்டர் கண்டிப்பாக நவம்பர் மாசம் வழக்கை பதிவு செய்வோம் என்பதை கூறுகிறேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்க, நீதிமன்றத்தில் எல்லா நீதிபதிகள் முன்னாடியும் வழக்குகள் பதிவு செய்ய முடியாத அவல நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்ற காரணத்திற்காக இந்த கேட்டார்ல நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கேட்டார்ல, அந்த நீதிபதி அக்டோபர் மாசத்தோடு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம திருவங்கத்துடைய திருவையாடல நம்ம கொண்டு போயிடுவோம் நீதிமன்றத்துக்கு. ஆகவே தொடர்ந்து இந்த அரசிற்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் இங்கே தள்ளாதீர்கள். ஆளும் கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அமைதி உடைத்து இது சம்பந்தமாக பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்க சாராயம் சார்ந்த கஞ்சா சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தலையீடை பார்த்து உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மாநாடு நடத்த வேண்டிய நிலைக்குத்தான் மல்லிவிட்டார்கள். கூடிய சீக்கிரத்தில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் கண்டிப்பாக சித்திரவதை, காவல் சித்திரவதைக்கு எதிரான விஷயங்களில் இது போன்ற கூட்டணி கட்சிகள் மாநாடு நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் 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 என்பதை பொறுப்புடன் ஆளும் கட்சிக்கு நான் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து ஏதோ விட்டு போகின்ற ஒரு விஷயமாக அதை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். முதல் தகவல் அறிக்கை எப்ப வந்தது? யார் கொடுத்தா முதல் தகவல்? நம்ம இவரு இறந்த அம்மையார் கஸ்தூரியுடைய மகன் தேராதூன்ல இருந்து அம்மாட்ட 17ஆம் தேதி பேசுறார், காமேஷ் பேசுறார். அம்மா அப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்து, தம்பி உன்னுடைய திருமணம் சார்ந்தமாக நான் ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவொடனே பையனோட வாட்ஸ்அப்ல பேசுறாங்க. பையன் ஒரு செல்ஃபி எடுத்திருக்கிறார். அந்த செல்ஃபில அம்மா போட்டிருந்த தாலிய போட்டோல இருக்கு. அந்த தாலியை வந்து நீங்க திருடிட்டு, இந்த ஜெயபால் வகைரா திருடிட்டு, நீ திருட்டு வேலை பார்த்திருக்க அப்படின்ற, we accuse you of robbery. நீ என்ன பண்ண? இந்த பிணத்துல இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் நீ திருடி இருக்க. இந்த குடும்பத்தை சார்ந்த கமேஷ் அவர்கள் 18ஆம் தேதி அம்மாட்ட பேச முயற்சி செய்கிறார், முடியவில்லை. 19ஆம் தேதி முயற்சி செய்கிறார், அம்மா எடுக்கல. 20ஆம் தேதி பேச முடியல, அங்க வேற ஏதோ விசேஷம் இருந்ததால முடியல. 21ஆம் தேதி குரியர் கடிதம் கொண்டு வந்தவர் 5 மணிக்கு அந்த காமேஷுக்கு கூப்பிட்டு, நான் கூரியர் கொண்டு வந்திருக்கேன், வீட்டினுடைய கேட் திறந்து இருக்கு, ஆனா அம்மா இல்ல, பூட்டி இருக்கு என்று கூறுகிறார். அப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு காமேஷ் அங்க இருந்து சொல்ல, அவர்கள் 5:10க்கு ஒரு 5:17க்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தகவல் கொடுக்கிறார்கள். 5:22 விளையாபுரிக்கு தகவல் கொடுக்கிறார்கள். விளையாபுரி உடனடியாக அங்க செல்கிறார். அந்த குடும்பம், பக்கத்து வீட்டு குடும்பம் போன உடனே அந்த வாடை தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறார்கள். உனக்கு காவல் நிலையத்தில் முதல் தகவல் கொடுத்தது யார்? விளையாபுரி தான் தகவல் கொடுத்திருக்கிறார். அப்போ உன்னுடைய எஃப்ஐஆர் யாருடைய எஃப்ஐஆர் இருந்திருக்கணும்? 174 போட்டா கூட ஐயா விளையாபுரி உடைய தகவலின் பேரில் தான் சஸ்பிஷியஸ் டெத் நீ ரெக்கார்ட் பண்ணிருக்கும் தவிர, நீ எப்படி அடுத்த நாள் வந்த காமேஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு நீ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்ற? தட் இஸ் நாட் a first information report. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வாங்கினது யாரு? விளையாபுரி தான் வாங்கி இருக்கிறான்றத யதார்த்தம். உங்களுடைய வாக்குமூலம் கையில் இருக்கக்கூடிய வாக்குமூலத்தை படியுங்கள். மிக சிறப்பாக அந்த வாக்குமூலங்களை இவர்களால் கூட்டாக பெற்றிருக்கிறார்கள், சிரமப்பட்டு பெற்றிருக்கிறார்கள்.
ஒருவர் மருத்துவமனையில் இருக்கும்போது, சாகும் நிலையில் இருக்கும்போது இவ்வளவு விவரங்களை வாங்கி அதுக்குள்ள இது போன்ற ஒரு அறிக்கை கொண்டு வருகிறோம் என்றால் நீ எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்க, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வெளியே வர வேண்டியதற்கு மறந்து விடாதீர்கள். ஆகவே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இஸ் a false report. அந்த திருட்டு ஜெயபால் தானே ஒரு பேரு, ஜெயவேல், அவங்க குடும்பம் காமேஷ் மற்றும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் போய் எங்க அம்மாவுடைய ஜுவல்ஸ் கேட்கிறாங்க. அந்த ஜுவல்ஸை காட்டி அவங்க கணக்கு காட்டும் போது தாலி செயின் எங்கன்னு கேட்கிறாங்க. எங்க அம்மா எப்பொழுதும் தாலி செயின் போட்டுதான் இருப்பாங்க, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன் என்று காமேஷ் கூறுகிறார். அந்த தாலி செயினை திருடியவர் ஜெயவேல் என்று இந்த நேரத்தில் குற்றம் சாட்டுகிறேன். இதெல்லாம் உதயகுமாருக்கு தெரியாதா? ஒரு 5 பவுன் நகையில உனக்கு ஷேர் இருக்கா? கேவலமா இல்லையா உனக்கு நாங்க இப்படி பேசுறோன்னு? வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா? ஒரு 5 பவுண்ட் செயினை வந்து இன்ஸ்பெக்டர் கேட்கிற அவங்க குடும்பத்துல அந்த 5 பவுண்ட் நகை கேட்டார்கள் என்ற காரணத்தினால இவங்க அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட 17ஆம் தேதி கோயிலுக்கு போயிட்டு வந்தவன எடுத்த போட்டோ இருக்கு பாத்தீங்களா? அந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க. எங்க அம்மா எப்பொழுதும் இந்த தாலி செயினோட தான் இருக்காங்கன்னு. இது பெரிய விஷயமா மாறிடும்ன்ற காரணத்திற்காக அடுத்த குடும்பத்தை, யாருடைய குடும்பத்துல, உலயாபதியுடைய குடும்பத்தை வற்புறுத்தி இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் 2,94,000 ரூபாய்க்கு 2,94,000 ரூபாய்க்கு அவர்கள் நகை வாங்கி பில் கையில் வைத்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், உயர் காவல்துறை அதிகாரிகள் அதை பார்த்து சித்திரவதை ஒரு பக்கம் இருக்கட்டும், திருட்டுத்தனம், இதெல்லாம் திருட்டுத்தனம் இல்லையா? இஸ் இட் நாட் சீட்டிங்? இஸ் இட் நாட் தெஃப்ட்? உன் ஜெயவேலை நம்பி நீங்க எப்படி ஒரு காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறீர்கள்? நான் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கிறேன், நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குமூலத்துடைய வெவ்வேறு பாகங்கள் நாங்கள் ட்விட்டர் பேஜில் போடுவோம், பேஸ்புக்ல போட்டு அவமானப்படுத்துவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கூற விரும்புகிறேன். இதெல்லாம் நீங்களும் செய்யணும், சும்மா கைத்தட்டுறதுக்காக பேசுற விஷயங்கள். நீங்களும் இந்த செய்திகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலருக்கு அனுப்புகின்ற செய்தியாக இந்த அரசிற்கும் காவல்துறைக்கும் அவமானம் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பிச்சைக்கார உனக்கு சம்பளம் வாங்கல, நீ உனக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க? பாடியில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் நீ திருடுறா, இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு தேவை? நம்ம சுனாமி நேரத்தில் திருடினவங்க தெரியும், ஒக்கி புயல்ல திருடினவங்களை பார்த்திருக்கோம். இது போன்ற ஒரு பரிதாப சூழல்ல போய் அவங்க குடும்பத்துல, அந்த கஸ்தூரியுடைய குடும்பத்தை, ஒரு காவல், ஒரு இன்ஸ்பெக்டரியா, அவங்க அம்மா ஒரு இன்ஸ்பெக்டரியா? காவல்துறைக்காக நாங்க பேசிட்டு இருக்கோங்க. ஒரு ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க பணத்துல இருந்த பாடியில இருக்கக்கூடிய நகையை திருடுற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஏஎஸ்பி தலைமையில ஒரு டீம் இருக்குன்னா மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக செயல்பாடுக்கு வர வேண்டாமா? ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் பேச வேண்டாமா? நான் அடுத்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது நீங்கள் பேச வேண்டாமா? நீங்கள் பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த அறிக்கையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். முழுமையான அறிக்கை வந்தோம்னா இன்னும் அதிர்ச்சிகள் அதிகமாக வரும். ஆகவே இது வெறும் சித்திரவதை மட்டும் கிடையாது, திருடர்கள் கூட்டம் இது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அந்த குடும்பம் அந்த எவ்வளவு அவமானம் அவங்க தாங்க வேண்டியது இருக்கும். நகை போய் இந்த சோகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அவர் இருப்பாரா இருக்க மாட்டார் என்ற வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கி 2,95,000 ரூபாய்க்கு, எந்த கடை? தனலட்சுமி ஜுவல்லர்ஸ் ஷாப்ல ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இது அம்பலம் ஆயும் தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கு மாற்று நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். திருநதுதான் திருட்டு வழக்கை ஜெயவேலுக்கு எதிராக போட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறோம். ஆகவே பல துறைகள் இதில் தலையிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நான் மிக பொறுப்புடன் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன், இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இது போன்ற சம்பவங்களை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது. காஞ்சிபுரத்தினுடைய மாவட்டத்தினுடைய நீதிபதியை பற்றி எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறீர்கள். அவர் ஒரு மாவட்ட இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவுடைய தலைவர். ஆகவே தலைவர் என்ற முறையில், நீதிபதி என்ற மாவட்ட நீதிபதி என்ற முறையில் கிடையாது, ஆனால் இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவின் தலைவர் என்ற முறையில் உடனடியாக ஒரு உயர்மட்ட மூத்த வழக்கறிஞர் குழுவை அவர் நியமனம் செய்யட்டும். எதுக்கு நாங்க சொல்றதா நீங்க நம்பணும் ஏன் தேவை? அவர் நியமனம் செய்யட்டும். இந்த 2 குடும்பத்தாரரை பார்த்து இதில் சித்திரவதை இருக்கா இல்லையா என்ற ஒரு விசாரணையை லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் சாப்டர் நடத்தட்டும் என்று கேட்கிறேன். அது நடந்த வழக்கறிஞர்கள் பலர் இது போன்ற செயல்பாடில் இறங்கி நம்மை போன்றவர்கள்
இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மாவட்ட இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவும் மாநில இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவும் இது போன்ற சம்பவங்களை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது என்று உங்க நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி செக்ஷன் 12 கீழ் கூறுகிறது. கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனித உரிமை மீறல் ஏற்படும் போது கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக தலையீடு செய்ய வேண்டியது இலவச சட்ட உதவி ஆணைக்குழு. இவர்களுக்கு இருவரும் கஸ்டடியில் இருக்கும் போது நடந்ததனால் அவர்களுக்கு வசதி இருக்கா வசதி இல்லையான்னு பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. உறுதியாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இதில் தலையீடு செய்ய வேண்டும். அது போன்ற ஆணைக்குழுகள் செயல்படும் பொழுது அப்புறம் பாத்தீங்க என்னெல்லாம் நடக்கணும். வேலூர் சிறையில் பாத்தீங்கல்ல, ஒரு டிஐஜிக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு அதிர்வுகளை உருவாக்கி இருக்கு, பல அதிர்வுகளை உருவாக்கி இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஏதோ தெரியாமல நான் இருக்கும்போது சூப்பரனுடைய வீட்டில் வேலை செய்யறான்னு சொல்லிட்டான். உடனே ஜட்ஜு மேல இருந்து கேட்டார், என்ன சொன்னீங்க? சூப்பரனுடைய வீட்டில் வேலை செஞ்சாங்களா? என்ன தெரிஞ்சு சொன்னீங்கன்னா தெரியாம சொன்னீங்க? இல்ல அது இல்ல வேற பிரச்சனைகள் அப்படின்னாங்க. காரணம், உன் வீட்டில் இது சிறைத்துறை சார்ந்து சொல்லுகிறேன், நாங்கள் உங்களை போன்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தோம் என்றால் எத்தனை திசையில் மாறும் என்று பாருங்கள். இலவச சட்ட உதவி ஆணைக்குழுக்கும் சட்ட ரீதியான பொறுப்புகள் இருக்கு என்பதை ஞாபகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பு. நாங்கள் நீதிபதிகளாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மாவட்டத்தில் இலவச சட்ட உதவி ஆணைக்குழு தலைவராக இருக்கும் வரை உங்களுக்கும் மாநிலத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரிக்கும் அதற்கு சேர்பர்சனாக இருக்கக்கூடிய நீதிபதிக்கும் இந்த பொறுப்பு இருக்கு என்பதை மிக பொறுப்புடன் மரியாதையுடன் வலியுறுத்த வேண்டிய நேரம் இருக்கு. இந்த வழக்கை பார்த்துக்கொண்டு எஸ்ஹெச்ஆர்சி சும்மா இருக்கக்கூடாது என்று வெவ்வேறு அழுத்தங்கள் நாங்கள் கொடுத்ததின் விளைவாக வேகமாக நாங்கள் கொடுத்த புகாரை எடுத்துக்கிட்டு விசாரித்தா சிக்கல் வருகின்ற காரணத்தினால குடும்பத்திலிருந்து சில நாட்களுக்கு முன்பு போன புகாரை பெற்று அதை அவசரமாக நம்பர் பண்ணி இன்னைக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ மாத கணக்கில் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கக்கூடிய புகாரை இங்க இவ்வளவு சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி உடனடியாக விசாரணைக்கு வந்ததை முதல் கட்டமாக நாங்கள் பாராட்டுகிறோம். இது தயவு செய்து அப்படியே நீடித்து நாங்கள்லாம் மறந்து போயிடுவோம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். உங்களுடைய மனசாட்சியாக அவர்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். அது ஜஸ்டிஸ் மணிக்குமாரா இருந்தாலும் சரி, அல்லது ஜஸ்டிஸ் இளங்கோவா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மிஸ்டர் கண்ணதாசனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தொடர் அழுத்தத்தை கொடுத்து உண்மையாலும் மனித உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய ஆணையமாக நீங்கள் இருந்து குடும்பத்திற்கு நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. வேலூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அறிக்கை, வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய அறிக்கை நாங்கள் ஆர்டிஐ போட்டிருக்கோம், இருந்தாலும் நீங்க வாங்குங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கை வாங்கி அந்த 2 குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுங்கள். நீதி சார்ந்த பணிகளை அவர் இறங்குவார்கள். இந்த 2 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் கூற வேண்டும் என்றால் வையாபுரியும் சரி, நம்ம பிரபுவும் சரி, சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டுக்கு அவர்களை ஆஜர்படுத்துங்கள். எல்லாரும் ஸ்பெஷலிஸ்ட் வரட்டும், இங்க அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க வந்து ஆய்வு செய்து அவர்களுக்கு முழு பொறுப்பு, உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டியவர் அரசு என்று இந்த நேரத்தில் மறந்துவிட வேண்டாம். அவர்கள் ஏதோ சிறையில் இருக்காங்க, சிறை மருத்துவமனையில் வச்சுக்கொண்டா கிடையாது. ஒரு ஹை லெவல் டீம் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வேலூர் சிறையில் போய் அவரை சந்தித்தோம். இங்க செங்கல்பேட்டில் வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது மாதிரி பல விஷயங்களில் பல ஆங்கிள் ஜாக் சார்பாக தொடர்ந்து கொண்டு செல்வோம். காஞ்சிபுரத்தில் நீங்கள் மக்களை திரட்டுகின்ற பணியில் தயவு செய்து இறங்குங்கள் என்று தியாகு கூறியதை நான் மறுபடியும் சேர்த்து கூற விரும்புகிறோம். எங்களை போன்றவர்கள் குறைவான பணிதான் செய்ய வேண்டும், ஆனால் மக்களை திரட்டுகின்ற பணியில் நாம் இறங்கிவிட்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த அனைத்து நிறுவனமும் செயல்பட வேண்டிய நிறுவனமாக மாற்றுவதற்குரிய செயல்பாட்டில் நாம் இணைந்து பயணிப்போம். காஞ்சிபுரத்தில் பல கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் பலரை வைவதற்காக வந்திருக்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லா என்ன திட்டிகிட்டே இருக்க. அமல்ராஜ் இங்கே எஸ்பியா இருக்கும்போது வந்தேன். பாவம், அந்த கழுத போராட்டம்லாம் உங்களுக்கு தெரியும். மக்கள் மன்றத்தை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. இறுதி வரை அந்த அமல்ராஜ மதுரையில் அவர் டிசியா இருக்கும் போது, தேனியில் அவர் எஸ்பியா இருக்கும் போது, தர்மபுரியில் அவர் எஸ்பியா இருக்கும் போது, காஞ்சிபுரத்தில் அவர் எஸ்பியா இருக்கும் போது, இது போன்ற மனித உரிமை மீறலில் ஏற்படக்கூடியவர் யாராக இருந்தாலும்
இறுதி வரை விரட்டி கொண்டிருப்போம் என்பது இந்த காஞ்சியில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இந்த பணிகள் கூட்டாக பல இயக்கங்கள், இன்னும் விட்டு போயிருக்கக்கூடிய கட்சிகள், வராமல் இருக்கக்கூடிய கட்சிகள், தயவு செய்து இது அரசியல் சாயங்கள் பூசாதீர்கள். இது மதிமுகவுடைய ஒரு நடவடிக்கை கிடையாது. நான் அழுத்தமாக கூற விரும்புகிறேன், இது மதிமுகவுடைய ஒரு நடவடிக்கை கிடையாது. இது கூட்டு இயக்கத்தினுடைய நடவடிக்கை. தயவு செய்து தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். கூட்டு இயக்கத்தினுடைய மாநில குழுவில் இருக்கக்கூடிய ஒரு வைகோவால், மரியாதைக்குரிய வைகோவால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி தான் தோழர் அவர்கள். ஆகவே இது ஏதோ மதிமுக சார்ந்த விஷயம் கிடையாது. இது சித்திரவதை சார்ந்த விஷயமாக அனைத்து இயக்கங்களும் கூட்டில் இருக்கக்கூடியவர்கள். இந்த கூட்டத்தில் வராமல் காஞ்சிபுரத்தில் வராத அமைப்புகள், செங்கல்பட்டில் வருகின்ற அமைப்புகள், இப்பெல்லாம் நீங்க மறுபடியும் பரிசீலனை செய்து நீங்களும் இந்த கூட்டு இயக்கத்தில் இடம்பெற வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டு, பலமான ஒரு கூட்டு இயக்கமாக காஞ்சிபுரத்தில் இது தொடர்ந்து இருந்தால்தான் எங்களை போன்றவர்களுக்கு உங்கள் மூலமாக, நாங்கள் உங்கள் போராட்டங்கள் மூலமாக, உங்கள் ஆதரவு மூலமாக நாங்களும் பலம் பெற்று மற்ற மாவட்டங்களுக்கு இது கொண்டு சென்று குடும்பம் இறுதி வரை எந்த பேரத்துக்கும் நீங்கள் பலியாகாதீர்கள். உங்க காலில் வந்து விழுவதற்கு தயார் நிலையில் இருப்பாங்க இந்த நாய்கள்லாம். கண்டிப்பாக வருவார்கள். கொஞ்சம் கூட மான ரோஷம் கிடையாது அவர்களுக்கு. கண்டிப்பாக வருவார்கள். அந்த நேரத்தில் எந்த மாண்புடையவர்கள் பிரபு, எந்த மாண்புடையவர் வளையாபதி என்பதை நிரூபியுங்கள். உங்களுடன் தமிழகமே திரளும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி, இது ஒரு தொடர் போராட்டமாக இருக்கும். நீதிமன்றத்தில் போராட்டங்களை போய் நிறுத்திவிட மாட்டோம். தெருக்களில் இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் என்று கூறி, தமிழகம் தழுவிய ஒரு போராட்டமாக இன்று அதை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டம் தான் காஞ்சியில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.